அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான குலோப் ஜாம் நல்லா சாஃப்ட்டா, ஈஸியா கொஞ்சம் கூட உடையாம எங்க வீட்டு ஆப்ச்சி அம்மா எப்படி செஞ்சாங்கன்னு வாங்க பார்க்கலாம். அவங்க எம்டிஆரோட பை ஒன் கெட் ஒன் குலோப் ஜாம் வாங்கிட்டாங்க. அது ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு தேவையான அளவுக்கு பால் ஊத்திக்கிட்டாங்க. நல்லா அதை பிசைஞ்சிட்டு அதே மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சாங்க. உங்களுக்கு டவுட் இருக்கும், குலோப் ஜாம் மாவை ரொம்ப நேரம் பிசையணுமா இல்லை கொஞ்ச நேரம் பிசையணுமான்னு. அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக போட்டு அவங்க ஒரு 5 நிமிஷம் ஆச்சும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோவில் சில இடத்துல அவங்க பேசியிருப்பாங்க, சில ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கரைந்து கொண்டு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு அப்புறம் தான் உருண்டையை ஊற்றி 2 தண்ணி சீனி போட்டுக்கொள்ளணும். அவ்வளோதாங்க. 4 ஏலக்காய் தட்டி போடணும். பாகு காய்ச்சறதுக்காக 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சீனி போட்டுருக்காங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 5-6 இது ஏலக்காய் தட்டி போடுவோம். அவங்க மாவை பிசைஞ்சிட்டாங்க. 10 நிமிஷம் கழிச்சு தான் அதை நம்ம உருண்டை உருட்டணும். இப்போ சீனியை கொட்டியாச்சு. தண்ணியை சீனியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை எடுத்து நன்றாக தட்டி அந்த பாவில் போட்டுக்கொள்ளவும். இதை ஏலக்காய் போட்டு விட்டு மாவு ஊறிவிட்டது. இதை நன்றாக கையில் வச்சு கசக்கி எண்ணெய் தடவி உருட்டி வறுத்து எடுக்கவும். உருண்டை உருட்டும் போது கையில எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அப்பதான் வெடிப்பு வராம வரும். 4 கிராம் குலோப் ஜாம் மாவை 2 சேப்பாக உருட்டியாச்சு. எண்ணெய் சூடு வந்தோன்னா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா வறுத்து எடுத்தோம்னா அழகான கலர் வந்துடும். இதை மாதிரி விதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து எடுக்கவும். குலோப் ஜாமுன் மாவில் இனிப்பு இல்லாததால் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றி வறுத்து எடுக்கும். அந்த எண்ணெய் வீணாகாமல் மறுபடியும் நம்ம உபயோகப்படுத்தலாம். அம்மா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் குலோப் ஜாமை வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் குலோப் ஜாமை நல்லா சிம்ல வச்சு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுக்க ஆரம்பிச்சு. இப்போ இது பண்றது கரெக்டான மெத்தட். நல்லா சிம்ல வச்சு எல்லாத்தையும் ஒரே கலர்ல வறுத்து எடுக்கலாம். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகா வெடிப்பு வராம வறுத்து எடுத்திருக்காங்கன்ட்டு. ஒன்று கூட வெடிப்பு வராம அழகா உருட்டியிருக்காங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்த குலோப் ஜாமுனை பாவில் போடவும். வறுத்தெடுத்த குலோப் ஜாமுன் நம்ம பாவில் சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும் போதே ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. இதோ 1 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணியாச்சு. ரொம்ப அழகா ரவுண்டா பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. இதுலயே கலா ஜாமுன்னு இருக்கு. அது கண்டிப்பா ஒரு நாள் செஞ்சு பார்ப்போம். இப்போ நாங்க 2 ஷேப்பா பண்ணோமா, இது தனியா இது தனியா நாங்க பிரிச்சு வச்சுட்டோம். வீடியோல பார்க்கும் போதே தெரியும், ஒன்று கூட உடையாம அழகா ரவுண்டா வந்திருக்கு. நாங்க எங்க வீட்ல எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட், கடையில செஞ்ச மாதிரி அப்படியே இருந்துச்சு. அப்படியே காட்டுற சாக்குல நான் ஒன்று வாயில போட்டுட்டேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.